ஹாய் வெல்கம் டு ஆல். இன்னைக்கு 1 மினிட் வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம் ஜாஸ்? இன்னைக்கு வந்து பிரியாணி இலை தண்ணி குடிக்கிறனால என்ன நன்மைகள் பார்க்க போறோம். பிரியாணி இலை தண்ணியா? பிரியாணி இலை பிரியாணிக்கு தானே யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மட்டும் இல்ல, வைத்தியமாவும் யூஸ் பண்ணலாம். அதை பத்தி தான் நான் இப்ப பேச வந்திருக்கேன். என்ன வைத்தியம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். இப்ப வந்து பிரியாணி இலை நம்ம அதிகமா யூஸ் பண்றதுனால நம்ம செரிமான கோளாறு வந்து எப்பவுமே பிரச்சனையாவே இருக்கும். இது அதிகமா எடுத்துக்கிறதுனால செரிமான கோளாறு சரி பண்ணி கொடுக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்துட்டு இந்த அலர்ஜி ஏற்படும், ரேஷஸ் மாதிரி வரும்ல, அந்த டைம் வந்துட்டு இந்த தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம குடிச்சுக்கிட்டு வந்தோம்னா அந்த அலர்ஜி பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து நீங்க வெயிட் லாஸ் பண்ண ஆசைப்படுறீங்கல்ல, அப்போ வந்து என்ன செய்றீங்கன்னா காலையில வெறும் வயித்துல வந்து இந்த தண்ணியை வந்து 1 டம்ளரை வந்து 1/2 டம்ளரா கொதிய வச்சு குடிச்சீங்கன்னா சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆயிரும். சரி, ட்ரை பண்றேன். இப்போ வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த கிளைமேட்டுக்கு எந்த நேரம் எப்படி ஆகும்னே தெரியாது. அந்த டைம் வந்து காலையிலயும் சாயந்தரமும் 2 நேரம் வந்து இந்த இலைய போட்டு 1 டம்ளர் தண்ணியில கொஞ்சோண்டு இஞ்சியும் போட்டு கொதிய வச்சு காலையிலயும் சாயந்தரமும் குடிச்சாங்கன்னா அந்த சைனஸ் பிரச்சனையும் சரியா போயிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த இலையில இன்னும் நன்மைகள் நிறைய இருக்கு. என்ன இருக்குன்னா, இந்த தண்ணி குடிக்கிறதுனால இன்சுலின் வந்து அதிகரிச்சிரும். இப்போ இன்சுலின் நம்ம கம்மியாகிறதுனால தான் சர்க்கரை நோய் வந்து வருது. அப்ப சர்க்கரை நோயாளிங்க வந்து இதை டெய்லி எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்சுலின் அதிகரிச்சு சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டாலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு கொடுக்கும். ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்கு. நீங்க பிரியாணிக்கு மட்டும் யூஸ் பண்ணாம இதை வந்து இன்னும் வைத்தியமாகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். எங்க 1 மினிட் வீடியோக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை தேங்க்யூ. பாய்.